ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஷெட்யூல் வெட்னஸ்டே வந்து எந்தெந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோட அஜெண்டா வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்போ காலேஜ் ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அஜெண்டா வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல. ஸோ எப்படி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதில் வந்து நான் ஆஃப் அ டே அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஆஃப் டே கிடையாது. உங்களுக்கு என்ன டைமிங்கில் வர சொல்கிறாங்களோ ஸோ எந்தெந்த டைமிங்கில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 9 to 10:30 வந்து ஆல் எய்டட் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 9 o'clock 10:30 வரைக்கும் தான் நீங்கள் அந்த இதில் இருப்பீங்க, ஜிஆர்டி ஆடிட்டோரியத்தில் இருப்பீங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன ஹெச்ஓடிஸ் யார் யார், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுவாங்க. அப்புறம் பிரின்ஸிபல் வந்து ஒரு 30 minutes பேசுவாங்க. அது ஒன்று தான் நடக்கும். சரிங்களா? அதுதான் அஜெண்டாவே. அதுக்கப்புறம் 11:15 AM to 12:45 PM வந்து ஆல் காமர்ஸ் SF ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வந்ததில் 11:50க்கு காலேஜ் வந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை 9 o'clock காலேஜ் வந்துட்டு நீங்கள் உங்கள் கிளாஸில் வெயிட் பண்ணுமா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கே இருந்தாலும் 11:15க்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜிஆர்டி ஆடிட்டோரியம் போயிடணும். சரிங்களா? அது வந்து கடைசியில் இருக்கும். ஜிஆர்டி ஆடிட்டோரியம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் 1:30 PM to 3 PM வந்து ஆல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, செல்ஃப் ஃபினான்ஸ், அப்புறம் ஆல் BBA, அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் இவங்களுக்கெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ செல்ஃப் ஃபினான்ஸ்னால் செல்ஃப் ஃபினான்ஸ் மட்டும்தான், எய்டட்னா எய்டட் தான். ஸோ எய்டட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு முடிஞ்சுது. காலையில் 10:30க்கு முடிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து அப்போ முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அ டே வந்து கிளாஸில் இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டேங்காட்டி ஆஃப் அ டே தான் இருக்கும். எதுக்கோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்கள் மெயிலில் வந்து ப்ரீஃபாக வந்தாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3:05 to 4:30 வந்து ஆல் அதர் ப்ரோக்ராம். மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து 3:05 to 4:30ன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே எஸ்எஃபாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா எய்டட் வந்து ஃபஸ்ட்டே க்ளோஸ் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே போயிடுவாங்க. அதாவது 19th அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 20th ஆர் 18th ஆர் 17th ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வர சொல்லி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லி அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான இது கிடச்சிது அப்படின்னா, சர்க்குலர் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வந்து உடனே வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஈவெண்ட் வந்து டைம் ஆக்டிவிட்டி வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லி நடக்குது. ஸோ ஹால் வந்து ஜிஆர்டி ஆடிட்டோரியம் எல்லாருமே வந்துட்டு அட்மிஷன் போனப்போ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப 30 minutes வந்துட்டு பிரின்ஸிபல் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. காலேஜ் பற்றி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஷெட்யூல் இந்த என்னென்ன நடக்கும், அந்த 29 to 26 to 29 வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. சரி, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னாலும் வீடியோ வந்து உங்களுக்கு கம்மிங் அப் வீடியோவில் நான் எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். சர்க்குலர் வந்தாலும் உடனே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோஸை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.